மார்னிங் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டு 20/8 வியாழக்கிழமை. இன்றைக்கி வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டே. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ப்ரீ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் பக்கம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி கேப் அப் ஓப்பன் ஆகுச்சுல நம்மளுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்கும், ட்ரேட் எடுக்க ஈஸியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி கேப் அப்பில் இருந்து கொஞ்சமாக மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி திரும்ப அகைன் வந்து மேலே போகிற மாதிரி போகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ரெக்கவர் ஆகி திரும்ப அகைன் மேலே வந்து அதே இடத்துல வந்து சஸ்டெயின் ஆகும், அதாவது கன்சல்டேஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வரச்சில் நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய கேண்டில், அதாவது இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெரிய கேண்டில் வராமல் சின்னதாக வந்து ஒரு ரெட் கேண்டில், அதாவது ஒரு மீடியமாக ஒரு ரெட் கேண்டில் வச்சுட்டு அகைன் ஒரு சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து அகைன் கீழே வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு சொன்னால் புட்ஸ் எடுக்கான ட்ரேடு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எடுத்து இந்த கேப்பை வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கான ஒரு 1000 ரூபா நமக்கு வந்துடும். ஸோ அதை எய்ம் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் ஒரே கேண்டிலில் கீழே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கேண்டிலோட 50% உடச்சி மார்க்கெட் மேலே போச்சுல கால்ஸ் எடுக்கான ட்ரேடு வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுக்கான பிளானு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 9:15 ஆகட்டும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப் தான். கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் என்ன சொன்னால் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சைடு தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது கால் சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்து நம்மளுக்கான ட்ரேட் இன்றைக்கி வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து எப்படி வைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கான ட்ரேடை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி வந்து க்ரீன் கேண்டில் வைக்குது. நிஃப்டி சென்செக்ஸுமே வந்து ரெட் கேண்டில் வச்சுட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரீமியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கால் சைடு ப்ரீமியம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது. பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு கிரீன் கேண்டில், ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்து வச்சிருக்குது. பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அதாவது கால் சைடு போகிற மாதிரி இப்போ வந்து நிஃப்டி காமிச்சிட்டு திரும்ப வந்து டவுன் அடிக்குது. ஓகேவா? ஸோ ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்சைடு தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்மளுக்கான கரெக்டான செட்டப் வந்து கிடைக்கல. ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்ட் கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் அவுட் டைம் மேலே, அதாவது கால் சைடு போகிற மாதிரி காமிச்சிட்டு அகைன் வந்து டவுன் சைடு அடிக்குது. நிஃப்டியுமே சேம் அதே மாதிரி தான் டவுன் சைடு காமிக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்து நமக்கான ட்ரேடை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேண்டிலோட 50% பார்த்தோன்னு சொன்னால் இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலோட 50% வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு அடிக்கிற மாதிரி தான் காமிக்குது. ஓகேங்களா? ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால்
இந்த கேண்டில் அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டில் நல்ல ஒரு டவுன் சைடு வந்துட்டு திரும்ப வந்து ரிஜெக்ஷன் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ அதை தாண்டி வந்து மார்க்கெட் வந்து கீழே வருமா அப்படிங்கிறது டவுட்டில் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், அன்றைக்கி வந்து புட்ஸ் எடுக்கான ட்ரேடு நமக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ புட்ஸ் எடுக்கான ட்ரேடு வந்து நம்ம எடுக்காமல் கால்ஸ் எடுக்கான ட்ரேடே வந்து எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 278 தாண்டி வந்து மார்க்கெட் போச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். ஓகேங்களா, ஒரு 278 நான் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டரு போட்டு வைக்கிறேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து கால் சைடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 274 வந்து என்ட்ரி ஆகிட்டோம். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் இங்கிருந்து வந்து கண்டிப்பாக ரிவர்சல் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட எதிர்பார்ப்பு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50% வந்து சஸ்டெயின் ஆகுது. நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 260 வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஓகேங்க, 260 தாண்டி நம்மளுக்கு வந்து அதை விட மார்க்கெட் எனக்கு ப்ரீமியம் வந்து கீழே வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது. கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், மார்க்கெட்டு இதே மாதிரி தான் சுத்தமாக ஒரு மூமெண்ட்டு இல்லாமல் அப்படியே நடக்குது. ஃபஸ்ட்டு கேண்டில் மட்டும் ஒரு மூமெண்ட் வைக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தமாக ஒரு மூமெண்ட் இல்லாமல் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஆப்ஷன் பையர்ஸுக்கு வந்து ஏற்ற மார்க்கெட் கிடையாது. ஸோ எப்போவுமே வந்து லாஸ் வரதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் 50% உடச்சி பிரேக் அவுட் ஆகி மேலே போகிற மாதிரி காமிக்குது. ஆனால் நிஃப்டி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுமே வந்து இன்னும் டவுன் சைடு தான் கொடுத்துட்டு இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னு சொன்னால் ப்ரீமியம் தான் நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு சின்ன லாஸாக இருந்தாலும் சரி ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஒரு சின்ன லாஸு இல்லைனா சின்ன ப்ராஃபிட்டில் வந்து நம்ம வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9,000 ரூபா பக்கம் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டு போயிட்டுருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 10:15 தாண்டிட்டு சுத்தமாக வந்து மூமெண்ட்டே வந்து இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன மூமெண்ட்டு, ஒரு கேண்டில் கீழே ஒரு கேண்டில் மேலே இப்படி வச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் பக்கம் ஏறிருக்கு. ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 பாயிண்ட் தான், 15 பாயிண்ட் விட ஆகலை. ஆமாம், ஒரு லோவிலேருந்து பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 15 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிருக்கு. 40 பாயிண்ட் எங்கே இருக்குது, 15 பாயிண்ட் எங்கே இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் வந்து எந்த அளவுக்கு மூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து ப்ரீமியத்தில் வந்து டிகே வந்து பயங்கரமாக ஆகிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம், நம்மளுக்கான ஒரு ப்ராஃபிட் கிட்டத்தட்ட என்ன ஒரு 100-150 ரூபா வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேங்களா, கரெக்டாக ஆல்மோஸ்ட் வந்து டே ஹையை வந்து பிரேக் அவுட் ஆகிற மாதிரி காமிக்குது. ஸோ இதிலிருந்து ஒரு ரிவர்சல் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரிவர்சல் வராமல் டக்குன்னு மேலே வந்து பிரேக் அவுட் ஆகி போச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டு வந்துடும். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி முதல்ல வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே வந்து வந்துருச்சு. சென்செக்ஸ் நிஃப்டியும் தான் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகாமல் என்ன அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுது. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட மணி வந்து 11:38 ஆயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டு வந்து ஒரே ரேஞ்சு பவுண்டில் கொஞ்சமாக மேலே போகிறது கொஞ்சமாக கீழே போகிறது, ஒரு 10 பாயிண்ட்டுக்கு மேலே போகிறது 10 பாயிண்ட் கீழே வருது, இந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்குது. நிஃப்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் சேம் ரேஞ்சு பவுண்டில் தான் கம்ப்ளீட்டாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ நான் வந்து சடனாக ஒரு மூவ்மெண்ட் வந்துச்சுன்னு சொன்னால் டக்குன்னு ஒரு 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு வெளியே போயிடலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். ஆனால் அது அப்படியே ஒரே ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நம்ம என்ன தான் தலைகளில் நின்னாலும் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து லாபம் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ அதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி சுத்தமாக மூவ்மெண்ட் இல்லாத மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன் பையிங் வந்து நம்ம ட்ரேட் பண்ணவே கூடாது. சரிங்களா, ஸோ ட்ரேட் பண்ணணும்னு சொன்னால் ப்ரீமியம் டிக்கே தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து என்ன ஒரு 5 மினிட்ஸ் கண்டிப்பாக பார்த்துட்டு
நான் வந்து கண்டிப்பாக ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணுறேன். அது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நேரமாக வந்து அதே இடத்துல அப்படியே வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு சொன்னால் சென்செக்ஸு நிஃப்டி எல்லாமே வந்து ஒரே இடத்துல தான் நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நம்ம பிரயோஜனம் இல்லை உட்காந்து ஆப்ஷன் பையராக வந்து நம்ம வந்து சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் வந்து எக்ஸிட் ஆகிடுறேன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபா நம்மளுக்கு லாஸில் தான் வந்து நோ லாஸ் நோ கெயின் அந்த மாதிரி தான் நான் வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு புட்ஸ் எடுக்கான ஒரு ட்ரேட் எடுத்து சடனாக ஒரு 500 லாஸ் போகும் நான் வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். செகண்ட் ட்ரேடு வந்து கால் சைடுக்கான ட்ரேடு நம்ம பிளான் பண்ணி வச்ச மாதிரி கால் சைடுக்கான ட்ரேடு வந்து நம்ம எடுத்தோம். ஸோ எடுத்து அதில் வந்து ஒரு 450 ரூபா ப்ராஃபிட் பண்ணி ஸோ இன்றைக்கான ட்ரேடு வந்து நோ லாஸ் நோ கெயினில் தான் வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு சென்செக்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்டில் தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து ஆப்ஷன் பையராக வந்து உட்காந்துட்டே இருந்தோம்னு சொன்னால் டைம் போக போக என்ன ஆகும்னு சொன்னால் ப்ரீமியம் டீக்கே தான் ஆகும். ஸோ ப்ரீமியம் வந்து அப்படியே மெல்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மெல்ட் ஆகச்சில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து லாஸ் தான் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இவ்வளோ நேரமே வெயிட் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா 11:50 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் நான் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ தான் வந்து ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ வீடியோவை கடைசி வரை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கான வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் நம்மளோட ஃபர்தராக வந்து நம்ம ஃபியூச்சரில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அதை பார்த்து உங்களுக்கான ட்ரேடிங் பண்ணுறது, அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். ஓகேங்களா? நன்றி.